வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்நேரம் ஆதி அவங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லிருப்பானா? அவங்க அம்மா எங்க காதலை ஏத்துட்டு இருந்திருப்பாங்களா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அப்பாடா, வேலை முடிஞ்சது. இன்னும் ரிப்ளை வரலையே. ஏய் மகிழினி, டிஃபன் போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் சாப்பிடாம போனையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. சாப்பிடு. ஐயோ இரு பாட்டி, ஒரு போன் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேசிட்டு சாப்பிடுறேன், நீ உன் வேலையை பாரு போ. அப்படி யாருக்கிட்ட இருந்து உனக்கு போன் வரப்போகுது? அந்த மதி தான் உனக்கு போன் பண்ண போறா. அவ கூட சாப்பிட்டுக்கிட்டே நீ போன் பேச முடியாதா? முதல்ல சாப்பிடுறீ. வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? பேக்ல இருக்கிற லஞ்ச் பாக்ஸ கூட எடுத்து சிங்க்ல போட உனக்கு தெரியாது? இதையும் நானே செய்யணுமா? நீ செய்யாம வேற யாரு பக்கத்து வீட்டு பாட்டியா வந்து செய்வாங்க? ஏய் மகி, சாப்பிட சொன்ன என்னமோ பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க. என்ன திருட்டுத்தனம் பண்ண சொல்லு. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல பாட்டி, உனக்குதான் ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. நீ முதல்ல உள்ள போ, அப்பதான் நான் சாப்பிடுவேன். ஏதோ சரியில்லையே. நீ எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கும் போதுதான் இப்படி எல்லாம் நடந்துக்குவ. என்ன மறைக்கிற சொல்லு. நான் எதுவும் மறைக்கலையே. நீ போறியா இல்லையா? உள்ள பாரு, அடுப்புல ஏதோ தீய போகுது. போ பாரு. அடுப்புல எதுவும் தீயல, நீ தான் தேவையில்லாம பொரியிற. நீ சாப்பிடாம நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். எதுக்கு நீ இப்ப கீழே உட்கார்ற? தரையில உட்கார்ந்து சாப்பிட்டதான் ஃபியூச்சர்ல முட்டி வலி வராதான். நானும் உன் வயசுல தரையில உட்கார்ந்து தான் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு முட்டி வலி வந்துருச்சே. அது நீ தரையில சப்பலங்கள் போட்டு உட்கார்ந்து இருக்க மாட்ட. சின்ன வயசுலயே பாட்டி மாதிரி காலை நீட்டி போட்டு உட்கார்ந்துருப்ப. அதனாலதான் உனக்கு முட்டி வலி வந்துருச்சு. என்ன மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டிருந்தா இந்நேரம் முட்டி வலி இல்லாம ஓடி ஆடி ஷட்டில் கார்க் விளையாடி இருப்ப. தினம் ஹாஸ்பிட்டல் போறேன்ல, அதான் டாக்டர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, ஒழுங்கா சாப்பிடுறீ. வேலை பாட்டி தாலியை பார்க்கல. பார்த்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். மகிழ்னி கிட்ட இருந்து போன் வரும்னு பார்த்தா இன்னும் வரலையே. ஆதி அவங்க அம்மா கிட்ட மகிழ்னிய லவ் பண்றங்கிற விஷயத்த சொன்னானா இல்லையா? இது மகிழ்னியோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல எந்த பிரச்சனையும் வராம ராஜ மீனாட்சி அம்மா அவங்க காதலை ஏத்துக்கிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் மகிழ்னியும் ஆதியும் சந்தோஷமா இருக்கணும்.
இல்ல அவ கால் பண்ற மாதிரி தெரியல. நம்மளே கால் பண்ணி பேசலாம். ஆதி பண்ணுவான்னு பார்த்தா மதி பண்றாளே. சொல்லு மதி. என்ன மகிழ் நீ போன் பண்ணுவேன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்ன ஆச்சு? ஆதி போன் பண்ணானா? அவங்க வீட்ல உங்க லவ் பத்தி பேசினானா இல்லையா? இல்ல மதி, நானும் அதே குழப்பத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி கிட்ட இருந்து இன்னும் போன் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏ மகி, இப்ப நீ எதுக்கு பயப்படுற? ஆதி பேசியிருந்தா இந்நேரம் உனக்கு கால் பண்ணிருப்பான். அவன் இன்னும் கால் பண்ணனா அதுக்கு காரணம் இருக்கு மகி. அவங்க அம்மா கிட்ட பேச தனியா சிச்சுவேஷன் அமையாம இருந்திருக்கலாம். அப்படி இல்லனா அவங்க அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது அவன் பேசலான்னு நினைச்சிருக்கலாம்ல. எனக்கு நம்பிக்கை இருக்குடி. கண்டிப்பா ஆதி அவங்க அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க தான் போறான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னோட மனசும் அப்படிதான் சொல்லுது மதி. இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க அத்தை பொண்ணு ஸ்வேதாவை தான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா சொல்லிட்டா என்ன பண்றது? அதான் பயமா இருக்கு. இவரு ஒட்டு கேக்குறத பார்த்தா மதி யார்கிட்டயும் போன்ல பேசுறா போல இருக்கே. ஏ மகி, நீயா கண்டதையும் கற்பனை பண்ணிட்டு பயந்துட்டு இருக்காத. தைரியமா இரு. அப்படியே அவங்க உங்க லவ் ஏத்துக்கலனா ஆதி சும்மா விட்டுருவானா? அவன் சொசைட்டில நல்ல பொசிஷன்ல இருக்கவன். எல்லாத்துலயும் ஜெயிச்சவன் தன் காதல்ல ஜெயிக்காம போயிருவான்னு நினைக்கிறியா? உங்க லவ் உண்மையா இருந்தா நீங்க தோக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க லவ்வே உங்களை ஜெயிக்க வைக்கும். போதுமா? உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு மதி. சரி, நீ மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில நேர்ல பேசிக்கலாம். சரி, நீ தூங்க. குட் நைட். என்ன அப்படி பாக்குற? பொண்ணு போன் பேசுறத ஒட்டு கேக்குறானே, இவன்லாம் ஒரு அப்பனானு பாக்குறியா? நான் ஒட்டு கேட்டதுனாலதான் உன்னை கையுங்களவுமா பிடிக்க முடிஞ்சது.